வணக்கம். குளோரி ஆனி. தாவேகா தலைவர் அவர்களுடைய கரூர் பிரச்சாரம் தான் சொல்லணும். அவர் கரூர் மக்களை பார்க்கலாம் போகல. கரூர் மக்களை பார்க்க போனாரு. ஆனா கரூர் பலிக்காக போகல. கரூர் பலிய அவர் ஒரு என்ன சொல்றது மாதிரியா வச்சுட்டு அதுக்கு போய் பார்க்க போற மாதிரி காட்டிக்கிட்டு அவர் ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான் பண்ணாரு அப்படின்னு தான் உண்மை. ஏற்கனவே அவர் கரூருக்கு போக போறேங்கிற தகவல் வந்ததுமே நம்மள மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் கரூருக்கு இவ்வளவு நாள் தாண்டி, அதாவது கட்சியா இருந்து பரப்புரை பண்ணும் போது நேர்ந்த சம்பவத்திற்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வராருன்னா இப்போ கரூர்ல இடைத்தேர்தல் வரும். ஏன்னா அதுல இருந்த அதிமுக புனிதவான் இருக்காரு இல்லையா, அந்த புனிதவான் ராஜினாமா பண்ணதுனால இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ தன்னுடைய சின்னத்திலே நிக்கக்கூடிய அந்த அதிமுக புனிதரை வெல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னக்கூட்டியே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை அவர் மேற்கொள்றாரு அப்படிங்கிறது தான் எல்லாரையும் கணிக்கப்பட்டது. அது உறுதியாயிருக்கு. அவர் அப்படியே தேர்தல் பிரச்சாரம் தான் பண்ணாரு. ஆனாலும் நமக்கு இன்னும் அவர்கிட்ட மேல நமக்கு வரக்கூடிய ஒரு கோபம் இல்லைன்னா ஒரு கேள்வி என்னன்னா, இன்னும் நீங்க இந்த விக்டிம் கார்டை கையில வச்சுக்கிட்டே தெரிவீங்களா? எத்தனை நாளைக்கு இந்த விக்டிம் கார்டை கையில வச்சுட்டு தெரிவீங்க அப்படின்னா, என்னன்னா கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என் மேலே பழி போட்டுட்டாங்கன்னு திருப்பியும் அதே ஒப்பாரி அழுகைதான் வைக்கிறீங்க. ஏற்கனவே எல்லாரும் உங்களை இதுதான் கிண்டல் அடிக்கிறாங்க. நாளைக்கும் போய் இவர் இதைதான் சொல்லுவாரு. கரூர்ல போய் திருப்பி இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி கிளிப்புள்ள மாதிரி இதைதான் சொல்ல போறாருன்னு சொல்லியும் நீங்க திருப்பி அதை தான் சொல்றீங்க. இப்போ நாங்க எல்லாரும் சொல்றோம், நீங்க உங்களுடைய ரசிகர்களை உங்கள் கையால் கொல்லல. உங்களுக்கு ரசிகர்கள் சாகணுங்கிற நோக்கமும் கிடையாது. யாருக்கு பிடிக்கும்? எந்த தலைவருக்கு தன்னுடைய தொண்டன் சாகணும்னு விரும்பும்? கண்டிப்பா அது நேச்சுரலாவே அப்படி கிடையாது. அதே மாதிரிதான் நீங்களும் என்ன பார்க்க வர கூட்டத்துல 4 பேர் சாகணும் அப்படின்னு நினைச்சு வந்தீங்க அப்படின்னு நாங்க சொல்லல. உங்களால செத்தாங்கன்னா நீங்க கொன்னீங்க, இல்ல நீங்க ஆள் ஏற்பாடு பண்ணி கொன்னீங்க, அதுக்கு அவசியமும் இல்ல. இது எதுவுமே நாங்க சொல்லல. நாங்க சொல்றதெல்லாம் தேவையில்லாம கூட்டத்தை கூட்டினீங்க. அதாவது ஒரு கரூர் பிரச்சாரம் வர்றீங்கன்னா கரூருக்கு மட்டும் வர மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்திருந்தீங்கன்னா அது சரியா இருந்திருக்கும். அப்படின்னா அந்த காவல்துறையில நீங்க கொடுத்த எண்ணிக்கையில தான் வந்திருப்பாங்க. காவல்துறையும் அதுக்கேத்த பாதுகாப்பா கொடுத்திருக்கோம். அதை விட்டுக்கிட்டு நீங்க முந்தின நாளே உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமா மொத்த தமிழகத்துல இருந்து எல்லாரையும் வர வச்சிருக்கீங்கிறது ஏற்கனவே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஆதாரபூர்வமா வந்துருங்கன்னு சொல்ற அந்த வாட்ஸ்அப் தகவல்கள் ஆதாரபூர்வமா இருக்கு. அப்படி குவிச்சு முந்தின நாள் நைட்டே வர ஆரம்பிச்சுட்டாங்க. காலையிலே குடும்பமா வர ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்களுக்கு இயற்கை உபாதைக்கு வெளியில போக முடியல, வர முடியல. நீங்க தண்ணி சாப்பாடு எதுவுமே உங்களுடைய கட்சி சார்ந்து ஏற்பாடு பண்ணல. இந்த உதாசீனத்தை தான் நாங்க குறிப்பிடுறோம். அதுவும் இல்லாம நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள வர முடியல. நாமக்கல் அப்படி இப்படி வந்தேன்னு சொல்றீங்க. உண்மைதான், நீங்க நாமக்கல் வழியா வந்ததுக்கு நேராவே குறுக்கு வழியில எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம வந்திருக்கலாம் அப்படிங்கறதுதான் எங்களோட பேச்சு. நீங்க உங்களுடைய கூட்டத்தை எப்படியாவது காட்டணுங்கிற ஒரு தவறான மென்டாலிட்டி இருந்தது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபால்ட். அதாவது உதாசீனம். உங்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் இயற்கை உபாதைக்கோ இல்லைன்னா தண்ணீர் சாப்பாடு போன்றவற்றை சரியா வைக்காதது, அலட்சிய போக்கு, உங்களுடைய மெத்தனம், உங்களுடைய அந்த கெத்து காட்டுறேன் மாஸ்க் காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு மோசமான குணம், இதுதான் இதுக்கு காரணமா அமைஞ்சது அப்படிங்கறதுதான் நாங்க சொல்றோமே தவிர நீங்க இதுக்கு நேரடியா காரணம் உங்களாலதான் இது நடந்துச்சுன்னா இப்ப சொன்ன காரணங்கள் தான், வேற எதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு நீங்க பொறுப்பேற்கணும். மனசார இப்படி திமுக சதி செஞ்சுது அது சதி செஞ்சுதுன்னு இன்னும் ஒப்பாரி வைக்காம, என்னுடைய அலட்சியம் காரணமா இருந்துச்சுன்னா நான் இதை வருந்துகிறேன். இந்த ஒரு ஒத்த வார்த்தைக்கு தான் எதிர்கட்சிகளோ இல்லைன்னா உங்க மேல விமர்சனம் வைக்கிறவங்களோ எதிர்பார்க்கிறாங்க. அதை நீங்க மனசார நினைக்கணும், நீங்க மனசார ஒத்துக்கணும் அப்படிங்கறது தானே தவிர வேற எதுவும் கிடையாது. திமுக சதி பண்ணிச்சுன்னா இப்போ நாங்க கேட்கிறோம், காவல்துறை உங்க கோட்டு பாக்கெட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்குது. நீங்க தாராளமா அந்த காவல்துறையின் மூலமா கண்டுபிடிச்சு நீங்க தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அது உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு துறை. எந்த ஒரு தடையும் இல்ல. தாராளமா நீங்க அதை பண்ணலாம். திமுகவை ஆதாரபூர்வமா திமுக செய்த அட்டூழியத்தை, அநியாயத்தை, ஊழல ஏன் திமுக நீங்க சொல்றீங்க பேச்சுல முதலமைச்சர் மேல எனக்கு தனி மரியாதை இருக்கு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா மேல எனக்கு தனி மரியாதை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றத பார்த்தா அவரை மட்டும் நான் விட்டுருவேன், மீதி எல்லாத்தையும் ஒரு வழி ஆக்குவேன் மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்றேன், அவரை கூட விடாதீங்க. அவருமே ஊழல்ல பங்கு பெற்றிருக்காரு, அவருமே தண்டனைக்குரியவரா இருக்கிறாரு. உங்களுக்கு ஆதாரம் கிடைச்சேன்னா அவரையுமே நீங்க தண்டனைக்கு உள்ளாக்குங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். திமுகவை நீங்க பாரபட்சம் இல்லாம
நியாயத்துக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க, நீதி முன்னாடி நிப்பாட்டுங்க, தண்டனை முறைப்படி வாங்கி கொடுங்க. அதை விட்டுக்கிட்டு ஒப்பாரி வைக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்ல வர்றோம். நிறைய பேர் திமுக ஆதரவா நான் பேசுறேன்னு நினைக்கிறேன். எப்ப நான் வந்து சுத்த நாம் தமிழர் கட்சியில இருக்கேன், தயவு செய்து எனக்கு திமுக முத்திர குத்தி எனக்கு கேவலப்படுத்தாதீங்க. நான் திமுக காரி கிடையாது, திமுக ஆதரவா பேசுறவ கிடையாது. எங்க கட்சி வந்து ஒரு இடத்தை அடையணும், எங்க கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்கு தான் மற்ற கட்சிகளோட தவற சுட்டி காட்டுறோமே தவிர, நாங்களா இருந்தா இதை விட பெட்டரா பண்ணியிருப்போம், நான் எங்க கட்சி மட்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா இதை விட சிறப்பா செஞ்சிருப்போம், நீங்க நம்பி ஏமாந்துட்டீங்க, நீங்க திமுக அதிமுகவை நம்பின மாதிரி தாவேக்காவும் நம்பி ஏமாந்துட்டீங்க, இதை நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்திருந்தோம்னா இதை விட நல்லாவே ஆட்சி செஞ்சிருக்கோம், இதை விட நிறைவா இருந்திருக்கும் அப்படிங்கறதான் நான் பேச வரனே தவிர திமுகவுக்கு ஆதரவு வாழ்க்கையிலே கிடையாது. எங்க குடும்பத்துல எங்க அம்மா அப்பா திமுக பக்கம் ஒரு நாள் ஓட்டு போட்டது கிடையாது. நானும் என் வாழ்க்கையில திமுகவுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டதே கிடையாது. அவ்வளவு திமுக வெறுப்பாளி நான். அதனால தயவு செய்து எனக்கு திமுக முத்திர குத்துறத நிப்பாட்டுங்க. காவிரி மேலாண்மை, இந்த நதிநீர் பிரச்சனைகளை வந்து பேசும்போது சும்மா சண்டை போட்டுட்டா இருக்க முடியும், இதெல்லாம் திமுக செஞ்சிருந்தேன்னா இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு கேக்குறீங்க. இதெல்லாம் திமுக செஞ்சிருந்தா நீங்களே இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அதை ஃபர்ஸ்ட் உணருங்க, யதார்த்தத்தை ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்க சொல்றீங்க திமுக சட்ட ஒழுங்க சீரா வச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமா, திமுக ஊழல் செய்யாம இருந்தா நிதிநிலை வந்து இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடியா இருந்திருக்குமா, திமுக வந்து இப்படி அட்டூழியம் பண்ணாம இருந்தா இப்படி இருந்திருக்குமா, திமுக இப்படி வந்து காவிரிக்காக இது மேகதாது அணைக்காக எல்லாம் வந்து கம்முன்னு உட்காந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தது, அது வந்து ஒழுங்கா இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமான்னு நீங்க கேக்குறீங்க. அது திமுக சரியில்லாதனால தான் இதெல்லாம் அது செய்யல. அது வந்து கம்முனும் உம்முனும் இருந்தனாலதான், கமிஷன் கரப்ஷன் இருந்தனாலதான் இன்னைக்கு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ நீங்க இன்னும் திமுக சரியா இருந்திருந்தா அப்படின்னு இழுக்காதீங்க. நீங்க சரியா இருங்க, நீங்க சரியா செய்யுங்க. நீங்களும் ஒரு கடிதம் எழுதினேன் அதில் தகவல் அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரியே அம்மையார் ஜெயலலிதா செஞ்சதையே, கருணாநிதி ஐயா செஞ்சது மாதிரியே, ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச மாதிரியே கடிதம் தான் எழுதிட்டு இருக்கீங்க. உங்களை வந்து பக்கத்து மாநிலத்துல போய் சண்டை போட சொல்லல, அழுத்தம் கொடுத்து எப்படியாச்சும் நீங்க சமரசமா பேசி வாங்கிதாங்கன்னு தான் சொல்றேன். இணக்க போக்கை கடைபிடித்து வாங்கிதாங்கன்னு தான் சொல்றோமே தவிர சண்டை பிடிக்க எல்லாம் சொல்லல. அது உங்களுக்கு வரவும் வராது. அது தரையில உங்களுக்கு சுத்தமா வராது. பின்னங்கால் பிடரி அடிக்க ஓடுவீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் மோடி மஸ்தான்னா எப்படி பேஸ்மெண்ட் ஆடுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது உங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய கழியலன்னா, மனசு இல்லைன்னா என்ன சொல்லிடுறதுன்னா, பிஜேபி நேருவாலம்பாங்க, நீங்க திமுக ஐயா ஸ்டாலினால அப்படிம்பீங்க. ஆமா, நேருவால அப்படிதான் ஆச்சு, திமுகவால இப்படிதான் ஆச்சு, அதிமுகவால அப்படி இப்படிதான் ஆச்சு. நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறதுதான். என்ன குறை சொல்றீங்க அப்படின்னு உங்களை குறை சொன்னா மட்டும் அவ்வளவு கோவம் வருது. அப்புறம் அவங்களே குறையா சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு குறை சொல்றத ஒதுக்கி வச்சுக்கிட்டு நடவடிக்கையில இறங்குங்க. ஊழல் பண்ணிருக்கீங்கன்னு இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்துல சொல்றீங்க, அப்ப ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? அவங்க எல்லாம் வாரி சுருட்டிட்டாங்க நிதிகளை அப்படின்னு சொல்றீங்க, அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்கு? ஒவ்வொன்னா வெளியில வருதுங்க, வர நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்றோம். அடுத்தது திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்ட் எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறீங்க. நியாயமான இதுதான். அவங்க அநியாயமா தான் பார்ட்டி ஃபண்ட் வாங்கி நடத்துறாங்க. அநியாயமா கோடி கணக்குல, அதாவது அநியாயம் பண்ற கார்பரேட்டுகள்ட்ட இருந்து தான் வாங்கி தன்னுடைய கட்சி நடத்துறாங்க. உண்மைதான். மாமூல் வேட்டை நடத்தி தான் நடத்துறாங்க. உண்மைதான். திமுக யோக்கியமா கட்சி நடத்தல. உண்மைதான். உங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் எங்க இருந்து வந்தது? அதை நாங்க கேட்கிறோமே. உங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் வந்திருக்கக்கூடிய அந்த அட்டவணைய பார்த்தா அத்தனை கார்பரேட்டுகள்ட்ட இருந்து கோடி கணக்குலயும் லட்சக்கணக்கிலையும் வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் அப்ப எப்படி? நீங்க என்ன உங்களோட 600 கோடி சொத்தை வித்து கட்சி நடத்துறீங்களா? இல்ல பேங்க் பேலன்ஸ்ல வங்கி கணக்குல 400 கோடி என்னவோ வச்சிருக்கதா சொல்லியிருக்கீங்களே, அதை போட்டு நீங்க கட்சி நடத்துறீங்களா? இல்ல நீங்களும் பார்ட்டி ஃபண்ட் யார்கிட்ட வாங்குறீங்க? அயோக்கிய அந்த கார்பரேட்டுகள்ட்ட இருந்து தானே வாங்குறீங்க உங்க கட்சி நடத்துறதுக்கு. அதுவும் கோடி கணக்குல சம்பாதிச்ச பண்ணையார்த்தன கட்சிக்கே பார்ட்டி ஃபண்ட் தேவைப்படுதுன்னா, பணத்திலேயே நீச்சல் அடிச்சு பழக்கி, பணத்திலேயே குளிச்சு, பணத்திலேயே முத்தெடுத்து, பணத்திலேயே வந்து நடந்து திமுகக்கு பார்ட்டி ஃபண்ட்னா அது விட்டுருமா? நீங்க அவங்கள கேட்கறதுக்கு எவ்வளவு தூரம் உரிமை இருக்கோ அதே மாதிரி பார்ட்டி ஃபண்ட் நீங்க யார்ட்டு வாங்குறீங்கிறத சொல்லுங்க. சொல்லாமலே வந்துடுச்சு வெளியில. அப்போ பார்ட்டி ஃபண்ட்னா பணம் என்றால் பணமும் வாயை திறக்குங்கிற மாதிரி திமுகவும் வாயை திறக்குது, தாவேக்காவும் வாயை திறக்குது. நீங்க என்னவோ உங்க சொந்த காசை போட்டு கட்சி நடத்துற மாதிரி பீலா விடாதீங்கன்னு தான் சொல்றோம். முதல்ல உங்களை திருத்திக்கிட்டு அடுத்ததுக்கு வாங்க அப்படின்ட்டான். ஊழலை ஒழிப்போம், ஊழல் கட்சி திமுக, அதை ஒழிச்சே தீர்வோம், திருப்பி எலும்ப விடாம அடிச்சு தீர்வோம் சொல்றீங்களே. ஆனா உங்களை சுத்தி யார வச்சிருக்கீங்க?
ஊழல் குட்கா பாஸ்கரை வச்சிருக்கீங்க, ஊழல் விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கரை வச்சிருக்கீங்க. இது மணல் திருடி ஊழல் பண்ண விஜயபாஸ்கர். அடுத்து உள்ளாட்சியில நகராட்சிகள்ல ஊழல் செஞ்ச பெரிய பெரிய மணிமணியான ஆட்கள் வர உங்க பக்கம் வர போறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் நீங்க வந்து உங்க கட்சியை நடத்துறதுக்காக பார்ட்டி ஃபண்டு குடோன் வச்சிருக்கீங்களே, அவங்களே லாட்ரி சட்ட விரோதமாக லாட்ரி வித்து படைச்சவங்களோட அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் நீங்க இருக்கீங்க. அடுத்தது உங்களுடைய பொதுச் செயலாளர் மீது பிளாக் டிக்கெட்ல இது பண்ணவர்னு ஒரு பேச்சு இருக்குது. அதோட சேர்த்து இப்போ வந்து வழக்கறிஞர் நியமனத்துக்கு ஒரு ஆளுக்கு 30 லட்சம் வச்சு வாங்கி கோடி கணக்குல வந்த 30 நாளைக்குள்ளேயே சம்பாதிச்சிருக்காருங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்படி உங்களை சுத்தி இருக்க எல்லாரும் ஏன் இதே தீய சக்தி திமுகல இருந்து தான் திருமாவளவன் கோஷ்டி எடுத்திருக்கீங்க, கம்யூனிஸ்ட் கோஷ்டி எடுத்திருக்கீங்க, போபாஸ் ஊழல் இனப்படுகொலையை செய்த காங்கிரஸோட கை கோத்திருக்கீங்க. இப்படி உங்க மேலவே வரி ஏய்ப்பு தான் இதெல்லாம் இருக்குது. இப்படி உங்களை சுத்தியே இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளும் ஊழல் பெருச்சாளிகளும் உங்களை சுத்தி இருக்கும்போது, அவங்களுக்கு பதவி கொடுத்து நீங்க அழகு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எப்படி நீங்க ஊழலை ஒழிக்க போறீங்க? அது வாஷிங் மிஷின் சொல்றாங்க, சோஃபா மாடல்னு சொல்றாங்க, வாஷிங் மிஷின் சொல்றாங்க, அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. உண்மைதான் உங்களுக்கே புரியலையா? இல்ல நடிக்கிறீங்களா? இங்க வந்தோம் நீங்க ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகளை உங்ககிட்ட சேர்க்கிறீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் நாங்க கிண்டல் அடிக்கதான் செய்வோம். சோஃபா எதுக்கு திருமாவளவன் அவர்களை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு சோஃபா போச்சு? ஏன் பழைய திருமாவளவன் அவர்களோட பழைய சோஃபால நீங்க உட்கார மாட்டீங்களா? திருமாவளவன் அவர்கள் அலுவலகத்திலேயோ அவரை பார்க்க போன இடத்துல ஏற்கனவே இருந்த நாற்காலியில நீங்க உட்கார மாட்டீங்களா? அப்போ சமூக ஏற்றத்தாழ்வு பாக்குறீங்களா? அவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கானவர், அவர் வந்து பின்தங்கிய ஜாதி, அதனால அங்க அண்ணன் தண்ணி புழங்குற அந்த சேர்ல நான் ஒட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோஃபாவை இறக்குனீங்களா? அப்போ உங்களுக்குள்ள அந்த பிரிவினை இருக்குதா? தீண்டாமை இருக்குதா? அப்ப அப்படி எடுத்துக்கலாமா? அடுத்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போறீங்க, அங்கேயே சோஃபாவை இறக்குறீங்க. அப்ப அங்கேயே அதே பிரிவினை. நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அவங்க பழைய சோஃபாக்கள்ல உட்கார மாட்டேன் அப்படின்னு புது சோஃபாவை போட்டு இறக்குறீங்கன்னா அப்போ நீங்க மேட்டிமைத்தனத்தை காட்டுறீங்களா? மேட்டுக்குடித்தனம் வெளியில வருதா? அப்ப அப்படி எடுத்துக்கலாமா? பனையூர் பண்ணையார்த்தனம் வெளியில வருது அப்படின்னு எடுத்துக்கவா? ஒண்ணு மேட்டிமைத்தனம், இல்ல சோஃபாக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே கிடையாது. என்ன அவசியம் வந்துச்சு? அங்க எல்லாரும் தரையில உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்க சோஃபா இறக்குறதுக்கு முன்னாடி அங்க எல்லாரும் தரையில உட்காந்துட்டு இருந்தாங்களா? உட்கார்ந்தா நீங்களும் உட்காருங்க, பக்கம் தானே போறீங்க. அதனால இததான் சொல்றோம். நீங்க ஒரு வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் டச்சிங் வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிமிஷம் நானே அசந்து போற மாதிரி எனக்கு இருந்தது. எந்த இடத்துலனா, லஞ்சம் கேட்டா மக்களே கொடுக்காதீங்க, லஞ்சம் கேட்டா தர முடியாதுன்னு சொல்லுங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஒரு வார்த்தை உண்மையில எனக்கு கொஞ்சம் அசைச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். நாங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போறோம், இல்ல ஒரு சர்டிபிகேட் வாங்க போறோம், பிறப்பு சான்றிதழ் வாங்க போறோம், அதுல எல்லாம் ரொம்ப அதிகமா பண்ண மாட்டாங்க. முக்கியமா அந்த பத்திரம் பதிக்கிற துறைக்கு போறோம், அங்க அவங்க வந்து 5 பைசா வாங்காம எங்களுக்கு பத்திரத்தை பதிச்சு தருவாங்கன்னு என்ன நிச்சயம்? அது சரியில்லைன்னு ஒரு மாசம் அனுப்புவாங்க, இது சரியில்லைன்னு ஒரு மாசம் அனுப்புவாங்க. கொடுக்குற வரைக்கும் அது சரியில்லை, இது சரியில்லை, நாளைக்கு வாங்க போங்கன்னு இது பண்ணுவாங்க. நாங்க உங்களை எங்க வந்து பார்த்து இதை சொல்றது? அப்படி எத்தனை பேர் புகார் அளிச்சா உங்களால போய் அதை சரி பண்ண முடியும்? முதல்ல உங்க மட்டும் சரியா இருந்தாதானே அந்த மட்டும் வந்து பயப்படும். நீங்க வந்து சொல்லிடுறீங்க லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு, கொடுக்காம எப்படி நடக்கும்? நீங்க அந்த ஊழலை எப்படி ஒழிப்பீங்க? அவன் எப்படி பயப்படுவான் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு சொல்றது, எங்க கன்னியாகுமரியில அழகிய பாண்டியபுரத்துல இருக்கக்கூடிய பத்திரப்பதிவு துறை, இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு இ சேவை மையம், இல்லைன்னா நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஆர்டிஓ அலுவலகம், ஏதோ ஒண்ணு, அங்க எப்படி லஞ்சத்தை நாங்க 100 ரூபாய் 500 ரூபாய் கேட்கறத கொடுக்காம அந்த 500 ரூபாய் கேட்கறாங்கிறத உங்கள்கிட்ட எப்படி தெரிவிக்கிறது? எப்படி தடுப்பீங்க? அதுக்கு நீங்க சரியா இருக்கணும். நீங்க ஒரு ஆளு, உங்களை சுத்தி இருக்க அந்த 108 எம்எல்ஏ, 107 எம்எல்ஏக்களா, 107 106 எம்எல்ஏக்கள், அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்க அமைச்சர் பெருமக்கள், இவங்க எல்லாம் சரியா இருந்தாதான் அங்க சரியாக்க முடியும். நீங்க இதெல்லாம் ஒழிப்பேன், யாரா இருந்தாலும் ஒழிப்பேன்னா முதல்ல சாட்டை சுழக்க வேண்டியது உங்க கட்சியில தான். முதல்ல வந்து வழக்கறிஞருக்கு காசு வாங்குற வழக்கறிஞர் அமர்வுக்கு வந்து காசு வாங்கிட்டு ஆடு திருநவரே நியமிக்க இருந்த பொதுச் செயலாளர் அறிவிக்குங்க. காங்கிரஸ் ஒரு ஊழல், போபாஸ் ஊழல்ல இது பண்ணது, ஒரு இனத்தை அழிச்சது, நீங்க சேர்த்திருக்கவே கூடாது. திமுகல இருந்து வந்த தீய சக்தியில ஒரு சின்ன துண்டு தான், ஒரு தீ பொறி. திமுக தீய சக்தியில இருந்து வந்த தீப்பொறி தான் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கோஷ்டி. இப்படி எல்லாமே இருக்குது. இப்ப இதான் நீங்க விஜயபாஸ்கரை சேர்த்துக்க கூடாது, 2 விஜயபாஸ்கரை சேர்த்துக்க கூடாது, அதிமுக எம்எல்ஏக்களை சேர்த்துக்க கூடாது. இப்படி நீங்க சாட்டை சுழத்த வேண்டியது ஃபர்ஸ்ட் உங்க கட்சியில உங்களை சுத்தி இருக்கவங்கள.
உங்க இடத்த புனிதமாக்கிக்கிட்டு நீங்க வெளியில வந்து பேசினாதான் அதிகாரிகள் பயப்படுவாங்க. உங்களை சுத்தி இருக்கவங்களே தீய சக்திகளாகவும் தீர்ந்து போன சக்திகளாகவும் ஊழல் சக்திகளாகவும் இருந்தா எப்படி நடக்கும்? நீங்க சொல்லும் போது கொஞ்சம் பரவாயில்லையே, இவ்வளவு திட்டவட்டமா சொல்றாரு அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் உட்கார்ந்து யோசிக்கும் போது எப்படி சாத்தியம், எப்படி நடக்கும் இது? அதுக்கு நீங்க சரியா இருக்கணும். தலை சரியா இருந்ததுன்னா வாளுகளும் சரியா இருக்கும். முதல்ல உங்களையும் உங்கள் அமைச்சரவை, உங்களுடைய கட்சி மாவட்ட நிர்வாகிகள் எல்லாத்தையும் சரியாக்குங்க. ஒரு ஆள் என்னடானா போய் லாரியில டயர் வீங்கி போயிருக்கு, டயர் சரியில்லை, இதுக்குதான் கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னு ஆக்டிவா மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு லாரியில அந்த லாரிக்கான இன்சூரன்ஸ் இது போயிடுச்சு, வண்டி லொடலொடன் இருக்கு, அதுக்கு உண்டான அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கி வைக்கல, இங்க பாடி பார்ட்ஸ் சரியில்லை அப்படின்னா பரவாயில்ல, டயர் நல்லா தான் இருக்குது. அது என்ன டயர் வாங்கி போட்டதுக்கு அன்னைக்கு இருந்த மாதிரியே பளபளன்னு இருக்குமா ரோட்ல போற டயரு? அந்த டயர்ல உண்மையிலே பிரச்சனைனா நீங்க சொல்லலாம். பார்த்துக்கிட்டு அழகா இல்ல, அப்படி அது வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா என்ன இது? இப்படி ஒரு மொடா குடியர்களும் ஊழல்வாதிகளும் மாமூல் வேட்டை நடத்துக்கணும். உங்க கட்சிக்காரங்க தான் மாமூல் வேட்டை 100 நாள் வேலை திட்டத்துக்கு போய் அறிவாளோட மாமூல் கேட்கறான். எங்க ஆளுதான் இனிமே இருக்கணும்ங்கிறான். அப்ப இதுக்கெல்லாம் எப்படி? முதல்ல சாட்டையும் உங்க கட்சியை சுத்தி சொல்லத்துங்க, அதுக்கு பிறகுதான். அதே மாதிரி அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க. முதல்ல உங்களுடைய தற்குறிகளை வந்து அசிங்க அசிங்கமா எங்களை பேசுறதை நிப்பாட்ட சொல்லுங்க. உங்க கட்சியிலும் பெண்கள் இருக்காங்க, பெண் அமைச்சர்கள் இருக்காங்க, பெண் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. எங்க கட்சியில இருக்கக்கூடியவள தலைவர்களோடும் மற்ற பிரமுகர்களோடும் இணைச்சு பேசுறீங்கன்னா அப்போ உங்க கட்சி பெண் எம்எல்ஏக்கள், பெண் அமைச்சர்கள், பெண்கள் எல்லாம் உங்களுக்கு சீமாட்டிகளா இருந்தாங்களா, இருந்துகிட்டு இருக்காங்களா? அதனாலதான் அந்த பதவி கொடுத்தீங்களாங்கிற கேள்வியை நாங்க வந்து வைக்க வேண்டியது இருக்கு. முதல்ல உங்க சைடை திருத்துங்க. உங்க அணில் விசிறிகளுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி தரங்கட்டு பேச வேண்டாம், இது மாதிரி ஃபேக் ஐடி மூலமா நீங்க பேசினா கூட சைபர் கிரைம் மூலமா பிடிச்சி உள்ள தள்ளிடுவேன்னு முதல்ல உங்க இடத்த சரி பண்ணுங்க, உங்க இடத்த புனிதமாக்குங்க. நீங்களே விஷமா இருக்கும்போது நீங்க வந்து மாநிலத்துல உள்ள மற்ற விஷங்களை எல்லாம் வேரோட எல்லாம் புடுங்க முடியாது. முதல்ல உங்ககிட்ட இருக்க விஷத்தை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நன்னீராவது எப்படி அப்படின்னு யோசிங்க, அதுக்கப்புறம் மற்ற பார்க்கலாம். ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாத்தையுமே சொல்றீங்க, ஆனா பாஜகவோட அத்தனை நாசகார திட்டங்களை நீங்க கொண்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. சேலத்துல ஜல் ஜீவன் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க. அப்பவே நான் பேசினேன், இது வந்து மின்சார இணைப்பு மாதிரி லாஸ்ட்ல வரும், நீங்க அளந்துதான் தண்ணி இது பண்ண வேண்டியிருக்கும். இயற்கை உங்களுக்கு தரக்கூடிய தண்ணியையே இந்த காப்பீட்டு அடிமைகள்ட்ட இருந்து எச்ச அடிமைகளுக்கு நாம பணம் கட்டி அடுத்து உபயோகிக்க வேண்டியது வரும். மின்சார கட்டணம் மாதிரி இது போயிரும் சொல்லி வாய் மூடல. சேலத்துல அதை அமல்படுத்தி இருக்காங்க. மாநகராட்சிக்கு அப்ப என்ன வேலை? இப்ப தண்ணி குடுக்கற மாதிரி குடுத்துட்டு இருந்தா என்ன? இன்னும் குடுக்கறதுக்கு நிலம் நீர் குட்டைகளை வளப்படுத்தணும், புதுசா நிலம் நீர் ஏரிகளை உருவாக்கணும். கால் இடங்கள் எவ்வளவோ இருக்கு, தூர்வாரணும், புது நீர்நிலைகளை உருவாக்கணும், மழை நீர்களை சேகரிக்கணும். சேகரிச்சா நம்ம யாருக்கிட்டையும் போய் தெண்டிட்டு நிக்க வேண்டியதே இல்லை. நாம பாட்டுக்கு தண்ணீரா நல்லாவே பயன்படுத்திட்டு போயிடலாம். இதெல்லாம் செய்யாம நீங்க வந்து சுயஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொடுத்துருக்கீங்க. இது எல்லாமே வெளிநாட்டுல, அதாவது வெளிநாட்டை கபலீகரம் பண்ணிட்டு தடை செய்யப்பட்டு இங்க வந்து வேற பேர்ல வரக்கூடிய இதுகள், இதை வந்து கமிஷன் வாங்கிட்டு ஒன்றிய அரசு செயல்படுத்துதுன்னா நீங்களும் வக்கணையா கரூர் சம்பவத்துல உங்களை தூக்கி தீகார் ஜெயில வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பயந்து போய் அத்தனை கையெழுத்து போட்டு வச்சிருக்கீங்க. சேலத்துல வந்து இப்போ வந்து மின்சார இணைப்பு மாதிரியே அந்த சுயஸ்ங்கிறது தண்ணிக்கு இணைப்பு போட்டு வச்சிருக்கு. இதை அமல்படுத்தி இனி ஒரு இடத்துல அமல்படுத்த, அப்புறம் தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தி நல்லா ஓட்டு போட்டீங்க இல்லையா? மின்சார கட்டணம் மாதிரி தண்ணிக்கே இனிமே கட்டணம் செலுத்தி சாவுங்க அப்படின்ட்டு சொல்லாம சொல்லியிருக்காரு. அனுபவிங்க.